கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. யோவேல் 2:21, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களி கூறு, மகனே பய வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உங்கள் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய ரேமா வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியத்தை செய்வேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் பெரிய காரியம் வரலையா, பெரிய அற்புதம் நடக்கலையா, பெரிய அதிசயம் நடக்கலையா, நீங்கள் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு உம்முன்னு இருந்தால் காரியம் நடக்காது. நான் என்ன செய்வேன், எது செய்வேன், ஒன்றுமே வரலையா ஒன்று உட்காந்தா காரியம் நடக்காது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுதான் சுகம். மன துக்கத்தினால ஆவி முறிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உங்கள் வீட்டில் பெரிய காரியம் நடக்கணும்னா மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு யோவேல சொல்லப்பட்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கவலைப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? தலையில் இருக்கிற முடியை வெண்மையாக்க முடியுமா, கருப்பாக்க முடியுமா? முடியவே முடியாது. நீ ஃபுல்லாக உட்காந்து கவலைப்பட போகிறேன் அப்படின்னா என்ன, உடம்பு தான் போதும். உன் ஆத்மா வாழு போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருங்கிறாரு. இந்த ஆத்மா வாழ வைங்க, இந்த ஆத்மா சந்தோஷப்படுத்துங்க, இந்த ஆத்மாவில் கவலையை கொண்டு வராதிங்க, இந்த ஆத்மாவில் துக்கத்தை கொண்டு வராதிங்க. மகிழ்ந்து களி கூறு, பெரிய காரியங்களை செய்வேங்கிறாரு. மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் களத்துக்கு கத்தி வர போகிறது கிடையாது. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு அரணும் கோட்டையும் கேடகமும் பலனும் துருகமாக இருக்கிறார். அவரே உனக்கு பாதுகாப்பு, அவரே உங்களுக்கு கேடகம், அவரே உங்களுக்கு பலன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல், பிள்ளைகள் படிப்பு காரியத்தை குறித்து கவலைப்படாமல், பிள்ளைகள் திருமண காரியத்தை குறித்து கவலைப்படாமல், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்கிறீங்க. நாளிலே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை தாங்க, கிருபையை தாங்க, பலனை தாங்க, காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, மகிழ்ச்சியை தாங்க. எல்லா துக்கத்தையும் எடுத்து போடுங்க, எல்லா கவலையும் எடுத்து போடுங்க. இரத்த கோட்டைக்கு மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிழ்ந்து களி கூறுங்க, பெரிய காரியம் செய்வார். எல்லா புகழும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா.